நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சென்னை, I love you. Superhero is like playing like any one of us. We all have it inside us. But it has been a great journey for me because I've learned a lot by playing this character. I learned a lot about what values a superhero lives by, his code, the fact that he's in service to the world. And if we can all imbibe like 5% of that in ourselves, I think we can make the world a much nicer place. I've not got a chance to talk to all of them. Thank you so much. Such a warm welcome. So much love in such few hours, and my heart is so full. I want to make all my films over here now. I want to come back over here and make my films over here. Thank you for making Krish 3 what it is. You guys have just shown us so much love. I'm so overwhelmed right now. I can hardly talk. Amazing. I have, even your screams are louder than any other city in the world. Nandri, Nandri, Nandri. பீட்சா 2 த வில்லா மூவி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் த்ரில்லர் அண்ட் ஹாரர் காம்பினேஷனில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். படத்தோட கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அண்ட் சஞ்சிதா ஷெட்டி வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஜெபின்கிற ஒரு ரைட்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோவாக தான் முதல் படம். நாசர் சார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் மை க்ரூ டெக்னிக்கல் க்ரூ சைடில் பார்த்தா லைக் தீபக் குமார் பாடி சினிமோட்டோகிராஃபி, லியோ ஜான் பால் எடிட்டிங், சந்தோஷ் நாராயணன் மியூசிக், அண்ட் தென் மாயன் வந்து ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை சவுண்ட் டிசைன் பர்டிகுலராக இந்த படத்தில் செஞ்ச ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கிறனால சவுண்ட் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறனால இதை சவுண்ட் டிசைன் பண்ண விஷ்ணு அண்ட் ஷங்கர் 2 பேரும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து தான் பேசிக்காக நான் ஆரம்பித்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்த போது தான் த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரொம்ப பிடிச்சது ஒர்க் பண்ணும்போது. அந்த டைமில் தான் எக்ஸாக்டாக லைக் பீட்சா மூவி ரிலீஸ் ஆச்சு. October 18th of 2012 ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ பீட்சாவுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன் அண்ட் நல்ல ஒரு வைட் ரீச் வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல த்ரில்லர் மூவியும் இப்போது வந்து ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஐ டிசைடட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஐ ஸ்டார்டட் ஸ்கிரிப்டிங். பீட்சா ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸில் லைக் ஐ ஸ்டார்டட் நவம்பர்லலாம் ஐ ஸ்டார்டட் ஸ்கிரிப்டிங். கிட்டத்தட்ட டிசம்பரில் லைக் ஐ கம்ப்ளீட்டட் இட். மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. December 17th of 2012 நான் வந்து சிவி குமார் சார் அப்ரோச் பண்ணி ஸ்கிரிப்டை வந்து சப்மிட் பண்ணேன். அவர்கிட்ட நாங்கள் ஒரு 45 minutes ஆக்சுவலி ஸ்கிரிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. கேட்டோன்னே ஸ்கிரிப்ட் ஹீ லைக் இட் டோட்டலி. உடனே லைக் அந்த ஸ்கிரிப்டை வந்து எனக்கு தமிழை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். உடனே மெதுவாக ஒவ்வொரு ஸ்டேஜஸாக இட் டெவலப்ட் அண்ட் த வில்லா மூவி இஸ் நவ் இன் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ். இது ஒரு சீக்வலா? இல்லை சார், இது டோட்டலாக வேறு கதை சார். வில்லா கதைன்னு எடுத்துக்கிட்டால் இதில் ஒரு லீட் ரோல் ஆக்சுவலி ஒரு 30-year-old ரைட்டரோட ரோல் ஒன்று இருந்தது. ஹீ இஸ் த மெயின் லீட். ஸோ அவருக்கு வந்து ஜெபின்ற ஒரு பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு இந்த பர்டிகுலர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர். அது கதை படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் வந்து ஹீ இஸ் லைக் வெரி வெரி ரிசர்வ்ட் அண்ட் ஹீ டசன்ட் ஸ்பீக் அ லாட், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஆக்சுவலி மைண்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் கன்வின்ஸ் ஆகலை. நான் சொன்னேன் இது பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 15 days ஷூட் போய் ஆகணும் அப்படின்னு.
பட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ எவ்வளோ வெயிட் போட முடியுமோ போடுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 8 kgs வெயிட் போட்டேன். அதுக்கு அப்புறம் அந்த மேனரிசம், பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, அந்த மாடுலேஷன் எல்லாமே பண்ணோம். கன்வின்சிங்காக வந்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அவரோட வே ஆஃப் கேரிங் ஹிம்செல்ஃப் அண்ட் அவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதிரியான லேசி ஸ்டைல் அவர்கிட்ட இருந்தது. ஸோ இவர் கண்டிப்பாக இந்த கதைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ சீன்ஸ் பேப்பர்ஸை கொடுத்து அவருக்கு ஆடிஷன் பண்ணோம். காலையில் வந்து அவர் ஆடிஷன் பண்ணாது, எந்த படத்துக்குன்னு தெரியாது, எந்த ரோலுக்குன்னு தெரியாது. ஒரு பேப்பரில் ஒரு டயலாக் எழுதி கொடுத்தாங்க, ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ணப்பறம் நைட்டு தான் வந்து நீ பண்ணுறேன்னு சொன்னாங்க. மார்னிங்கில் தான் நான் ஆஃபீஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதிர்பார்க்கல, சுத்தமாக எதிர்பார்க்கல. ப்ரொடியூசர் வந்து சொன்னோடனே ஒன்றுமே புரியல கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ சொன்ன உடனே போய் ஸ்கிரிப்ட் கேள்டான்னு சொன்னார். நான் போய் கேட்டேன். தீபன் வந்து ஒரு 2 hours ஸ்கிரிப்ட் நரேஷன் பண்ணார். ஃபஸ்ட்டு ½ hour என் மண்டைக்குள்ளே போவே இல்லை. ஏன்னா அது ஏற்றுக்க முடியல என்னால். இது போய் அம்மா கிட்டே சொன்னால் எப்படி இருக்கும், அக்கா கிட்டே போய் சொன்னால் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வந்துக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு ½ hour நான் கேட்கவே இல்லை கதையை. ஏன்னா இது நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம், நான் மட்டும் இல்லை, என்னை நம்பி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த விஷயம். ஸோ நரேஷன் முடிஞ்சுது. திருப்பி சொன்னேன், நாளைக்கு ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறீங்களா அப்படின்னு. கேட்ட வரைக்கும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே திருப்பி வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்தேன். ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எழுதின ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப பிடிச்சது. ஹீ டிட் வெல் ஆடிஷன்ஸில். நல்லாவே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த பேசிஸில் வந்து அவரோட அட்டையர் வந்து டோட்டலாக மாற்றணும். ஸோ சின்ஸ் ஒரு 30 year old கையாக பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பியர்டெல்லாம் வளர்த்தி அவரோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றி அவரோட கொஞ்சம் வெயிட் பூஸ்ட் பண்ணி லுக்கில் கன்வின்ஸ் பண்ணாவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ அந்த ஹோல் கண்ணாடி, ஃபோர்ஹெட் தெரிகிற மாதிரி ஃபீவர்து, சைனீஸ் காலர், அந்த லினன் மெட்டீரியல் எல்லாமே கால்குலேட்டடாக பண்ணது தான். அண்ட் படத்தில் ஒரு 2 daysலேயே ஹீ கிராஜுவலி கன்வெர்டட் ஹிம்செல்ஃப் இன் டு ஜெபின். ஸ்லோலி அந்த கேரக்டருக்குள்ளே அவரே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ரைட்டர், ஒரு ரிசர்வ்டான ஒரு பர்சன், அவ்வளோ பேச மாட்டான். நிறைய யோசித்து எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2-3 டைம் யோசித்து பண்ணுற ஒரு கேரக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் கண்டிப்பாக அது நிச்சயமாக படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு அசோக் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில். தீபன் இஸ் அன் அமேசிங் டைரக்டர். ஒரு ஆக்டருக்கான எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்டாரு. ஏன்னா எந்த வகையிலையும் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. எனி இன்புட் நான் ஏதாவது சொல்லணுன்னா நான் 2 டைம் யோசிக்க மாட்டேன், அவர்கிட்ட போய் சொல்வேன். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர், அட்மாஸ்ஃபியரும் அப்படி வச்சுருந்தாரு. இங்கே இருக்கிற எல்லா பெயிண்டிங்லேயும் அது ஒரு விஷயம் இருக்குது. தென் நிச்சயமாக படம் ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வணக்கம், என் பேர் தங்கராஜ். சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் இயக்குனர். கடந்த 10 ஆண்டு காலமாக உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளருடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நாங்கள் நல்ல முறை வெற்றி அடைந்து இது 11வது ஆண்டிற்கு அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த ஆண்டு எங்களுடைய திரைப்பட விழா டிசம்பர் 12 19 வரை நடக்க உள்ளது. அதில் வழக்கமாக கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகின்ற தமிழ் படங்களுக்கென்று ஒரு தனி போட்டி ஏற்படுத்தியுள்ளோம். அதில் வந்து நாங்கள் வந்து 2012 அக்டோபர் 16 இருந்து 2013 அக்டோபர் 15 வரைக்கும் சென்சார் ஆன படங்களை நாங்கள் என்ட்ரிஸ் கால்ஃபார் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அது கால்ஃபார் பண்ணியிருக்கோம். இதில் வர என்ட்ரிஸில் இருந்து நாங்கள் வந்து 12 படங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஜூரி மெம்பர்ஸுக்கு, ஜூரி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அந்த ஜூரிக்கு போட்டு காமிக்கிறோம். அந்த ஜூரிஸ் வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிலிம், பெஸ்ட்டு செகண்ட் ஃபிலிம், ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எப்போ வரும்னு சொன்னால் எங்கள் இப்போ தான் என்ட்ரிஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டே வந்து 10th November தான். 10th November அப்புறம் வந்த என்ட்ரிஸை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எவ்வளோ வந்திருக்கோ அதை வச்சு 12 படங்கள் செலக்ட் பண்ணி ஜூரியில் கொடுத்து பார்க்க சொல்லுவோம். அந்த லிஸ்ட்டை வந்து அடுத்த ப்ரெஸ் மீட் வந்து 5th December வச்சுருக்கிறோம். அன்றைக்கி வந்து எல்லாம் என்ன தமிழ் படங்கள் வந்திருக்கு, என்ன படம் செலக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண படங்களுக்குரிய அவார்டு வந்து டிசம்பர் 19 க்ளோசிங் செரிமனி போது அங்கே அன்றைக்கி வர சீஃப் கெஸ்ட் வந்து அந்த படங்களுடைய அவார்டு கொடுப்பாங்க. மொத்தம் 3 அவார்டுகள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி
பெஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட்டு செகண்ட் ஃபிலிம், ஸ்பெஷல் ஜூரி அவார்ட், மொத்தம் 6 lakhs பரிசு கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு வந்து டேரக்டருக்கு 2 lakhs, ப்ரொடியூசருக்கு 1 லட்சம் ரூபா. செகண்ட் ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு வந்து டேரக்டர் 1 லட்சம் ரூபா, ப்ரொடியூசர் 1 லட்சம் ரூபா. ஸ்பெஷல் ஜூரி ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு ஆக்ட்ரஸாக கொடுப்பாங்க, அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்போம். இந்த மாதிரி 6 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து பரிசு கொடுக்குற காத்திருக்கிறோம். மீதி வந்து டிசம்பர் வேர்ல்டு சினிமாவுக்காக வேண்டி ஒரு 150 படங்கள் வச்சுருக்கோம். தமிழ் படம் காம்படிஷன் 12 தவிர இந்தியன் பனோரமாலேருந்து ஒரு 18 படம் எடுப்போம். ஸோ மொத்தம் 150 படங்கள் இருக்கும், 8 தியேட்டர் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த ப்ரெஸ் மீட் 5ஆம் நடக்கிறோம், அதில் எல்லாரும் கொடுக்குறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு என்றைக்கும் வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதில் முக்கியமாக என்னுடைய வேண்டுகோள், என்ட்ரி ஃபார்முடைய கட் ஆஃப் டேட் வந்து 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து அது வந்து ஒரு 15ஆம் தேதி வந்து ஒரு 5 நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டுமென்றது என்னுடைய வேண்டுகோள். காரணம், இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலில் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மெம்பர்ஸுக்கு வந்து என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு வந்து சரியாக போய் சேர வேண்டியது என்னுடைய கருத்து. அதுவும் முக்கியமாக இந்த குறிப்பிட்ட அக்டோபர், அதாவது போன வருடம் 2012 16ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி அக்டோபர் 2013 வருடம் சென்சாரான படங்கள் வந்து தகுதி பெற்ற படங்களாக கருதப்படுகிறது. தகுதி பெற்ற படங்கள் அந்த அக்டோபர் 16, 2012 அந்த தேதி கூட அது உள்பட 2 தேதியுமே இதில் இன்க்ளூசிவ். ஸோ ஆக அந்த படங்களுடைய லிஸ்ட்டு வந்து முக்கியமாக இந்த குறிப்பிட்ட வருடத்தில் நீங்கள் பார்க்கும்போது பெரும்பாலான படங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேஷன் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடாது. இந்த தேசிய முக்கியமாக வந்து திரைப்பட விழாக்களில், சர்வதேச திரைப்பட விழாக்களில் வந்து பார்ட்டிசிபேஷன் என்பதை விட தகுதி, அந்த படங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது தகுதி இருக்கானது வந்து ஒரு படங்கள் பார்க்கணும். முக்கியமாக அந்த தகுதி படங்கள் எனக்கு தெரிந்த வருடம் இந்தியாவில் உள்ள மற்ற மொழிகளை விட அதிகமான தகுதி உள்ள படங்கள் தமிழ் படங்கள் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, ஸ்கிரீன் பிளேவாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கேமரா மற்ற டிரெக்ஷன் எல்லாமே தமிழுடைய ஸ்டாண்டர்ட் வந்து உண்மையிலே இன்றைக்கு வந்து நல்ல பாராட்டுக்குரிய விதமாக உயர்த்துள்ளது என்பதை பெருமையாக நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த சென்னை சர்வதேச திரைப்பட விழாவுடைய ஃபார்ம்ஸ் வந்து 15ஆம் தேதி வரலும் கண்டிப்பாக நீங்கள் அதை என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பரிந்துரை செய்யுமாறு கருணை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நல்ல தகுதியுள்ள படங்களை கிட்டத்தட்ட 25 படங்களை எங்களால் இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் செய்ய முடியும். அதிலிருந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய 12 படங்கள், ஏன்னா நீங்கள் சொன்ன ஜூனிகள் வந்து பேர் நியாயமாக சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார், இவங்க தான் ஜூனிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி. அது யூஸ்வலாக வந்து ஜூனியர்ஸுடைய நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து சரி, நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்புறம் என்னுடைய படம் செலக்ட் பண்ணி உங்களுடைய படம் இருந்தாலும் சந்திராஜ் நல்ல மனசு, தங்க மனசுன்றதுனால ஒரு பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த படங்கள் வந்து நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 25 படங்களுக்கு எங்களால் இந்த பார்ட்டிசிபேஷனில் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்பதும் அது தொகையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். படங்களுடைய எண்ணிக்கையும் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டோக்கன் 9. நீங்க உள்ள போங்க. 10,000 ரூபா எடு. ஐயோ, நான் அவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரலங்க. ஏன் பை பத்தலையா? காடு என்ன பார்க்குற? ஏடிஎம்மில் காசு எடுக்கிறேன்னு சொல்லி எகிரி உச்சி ஓடணும் நிறைய பேர். அதான் இந்த மாதிரி. காடு நீங்கள் தப்பாக இடத்துலன்னு ஒன்று கேட்கலாமா? கேளு. ஏங்க இந்த 10,000?
அடுத்த மாதம் சீட்டு கட்டணும். டேய் இது என்னோட ஃபீஸு. பிரச்சனையே கேட்காம ஃபீஸ் கேட்குறீங்க. பிரச்சனை என்னன்றத நீ தான் சொல்லணும். ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் நான் ஒரு பொண்ணை ஸ்டாப். முதல்ல உன்னை பற்றி சொல்லு. நீ எங்கே வேலை செய்கிற? ஐடி. ஓ, இந்த பகலில் கேபில் ஜன்னலோரமாக தூங்கினே போவாங்களே அந்த வேலையா? ஆமாங்க. இப்போ ஆளை பற்றி சொல்லு. எப்படி இருப்பா? கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருப்பா. அப்போ எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் மாட்டி வச்சுக்கா. காலைல பார்த்தீங்கன்னே பல் தேய்க்கலாம் பாரு. எப்படி இருப்பான்னு கேட்டால் அவள் கேரக்டரை பற்றி சொல்லணும். நீ ஐடி தானே, உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஓப்பன் சோர்ஸ்னு இப்படி 5 வகை பல்பியாக பிரிக்கலாம். எப்படி? உன் பல்பி எப்படின்னு நீ சொல்லு, அது எந்த கேட்டகரின்றதை நான் உனக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகு, நல்ல அறிவு, எல்லாரோடும் அளவா பேசுவா. ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் சொல்லிவிட்டாலும் யாருமே பார்க்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருப்பாளா? ஆமாங்க. ரொம்ப அடக்கமாக பேசுவாளா? அஃப்கோர்ஸ். அப்போ உன் ஆள் ஆப்பிள். கரெக்ட் சார். செம்ம கலரு, சூப்பராக இருப்பா. சாத்துக்குடி ஆப்பிள் இல்லை, இந்த ஆப்பிள். அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியூன்ஸு அப்ளிகேஷனு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஐயோ நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க. கஷ்டம் தானே சொன்னேன், முடியாதுன்னு சொல்லியே. இப்போ உன் லெவலில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீ பஸ் ஸ்டாண்டில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்க. நல்ல மழை பெய்யுது, சும்மா சில்லுன்னு காற்று. அப்போ சும்மா பலன்னு ஒரு பல்பி மழையில் நனைஞ்சிக்கிட்டு வருது. குமார், எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமான்னு உன்கிட்ட கேட்குது. can you drop me? அப்போ நீ என்ன சொல்லுவ? சாரி, என்கிட்ட பைக் இல்லை, கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ உங்ககிட்ட பைக் இருக்கு, அதில் உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்க. என்னது தம்மா? நான் தம்ல அடிக்கிறது இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை. பாதாம் பால் குடிச்சிட்டு இருக்க போதுமா? ம் ம். அதே பொண்ணு இப்போ கலக்கலா ஸ்கூட்டியில் வந்து குமாரே நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் வரையான்னு கேக்குது. குமார், வா நான் டிராப் பண்றேன். அப்போ நீ என்ன சொல்லுவ? அதான் என்கிட்ட வண்டி இருக்கே, யூ கேரி ஆன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்றது உனக்கு புரியல? நல்லா தெளிவா சொல்றேன். லாஸ்ட் டெஸ்ட். அதே பொண்ணு உன்னை ஆளே இல்லாத ஒரு தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் கார்னர் சீட்ல உட்கார வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? ஒரு யாருமே இல்லையா சார்? நாங்கள் 2 பேர் மட்டும். அப்போ நைஸாக அந்த பொண்ணு காதுகிட்டு போய், படம் ரொம்ப மொக்கையாக இருக்கு, நம்ம என்ன கொஞ்ச நேரம் தூங்குறேனே, முடிஞ்சோடனே எழுப்பிடுறியா அப்படின்னு சொல்லுவேன். டேய் ராஸ்கல், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையாடா? எழுப்பி விடுன்னு. படம் முடிஞ்சோடனே பெருக்கு வருதே ஆயா, அதுவே எழுப்பி விட போகுது. தேர்தல் எம்எல்ஏ சீட்டு கூட கிடைச்சிருந்தா, தேட்டரில் கார்னர் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? என்னத்த லேட்டஸ்ட் பூட்டோம், 2 ராவுக்கே லொடக்குன்னு திறந்துக்குது. இன்னும் இந்த பூட்டு கம்பெனிக்காரெல்லாம் முட்டாளாக தான் இருக்கிறானுங்க. கமேன். டாவுக்காக டப்பே தூக்கி போட்ட, ஆனால் ஒருத்தி டப்புக்காக இந்த டாவே தூக்கி போட்டு டேமேஜ் ஆன ஒருத்தனோட போயிட்டாயா. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க,
ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தேங்க நான் ஒரு முட்டாளுங்க. நான் ஒரு முட்டாளுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. நான் ஒரு முட்டாளுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியாடா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சோகசீனா போடுறேன். உன்னால் தான் நிம்மதியே போச்சு. உன் நிம்மதியோடு சேர்ந்து என் சட்டை பட்டணும் போயிட போகுது. கையெடு. கவலைப்படாத பிரதர். உங்கள் அம்மாவையும் அந்த பொண்ணையும் மாமியார் மருமக சண்டை போட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எப்படா? நான்லாம் ஒரே முட்டையில் 2 ஆம்லெட் போடுறவன். சியர்ஸ். நான் சொல்கிறத மட்டும் செய். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன்? நீயும் சொல்றேன்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள. நத்திங்க. ஆமா இதோ வரேம்மா. நீ சொல் மாப்ள. நேத்து நைட்டே ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஆமா. ஹலோ. ஹலோ. இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. உங்க ஃாதர்? இல்ல சார், அவரு போய் சேர்ந்தாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல ஒர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே. நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல். பை. நம்பிட்டா. திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ. ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ். மிஸ்ஸா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? ஆஃப் கோர்ஸ். நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ. சிக்னல் கட் ஆயிடுச்சுல? சிக்னல் கட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்துல திக்குது. குத்து மதிப்பா கேட்டிருப்பாளோ? பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 நீ என்ன பண்றனா, அந்த அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போடு. லுக்கே சரியில்லை மாப்பிள்ள. நீங்க சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஹலோ மிஸ்டர். வீட்டுக்குள்ள வந்து ஹலோ ஹலோ. பசங்கெல்லாம் பாரில் காசை விட்றானுங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் பார்லரில் விட்றாளுங்க. சித்ராவை கட் பண்ண தேவி பிரியா இருக்காங்களா? சொல்லுங்க மேடம், கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மல்லிப்பூ வாங்கணும். அட்வான்ஸ் மொய்யா 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஹலோ, என்ன கிண்டலா? பின்ன இப்போதானே ஃபோன் பண்ண கல்யாணம் பேசுகிறேன்னு. AAA சேனல் MD அழகராஜா சார் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார். I love you. இன்னும் எந்த டைலர்னு பார்க்குறீங்களா? ஜே ஃபிட். என்னங்க இது? என்ன இதெல்லாம்? எவ்வளோ தைரியம் இருந்தா, எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க? படிச்சவங்க தானே நீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? இவ்வளோ தப்பா இருக்கீங்க. சரி, அவர் தான் தப்பா இருக்காருன்னா உங்களுக்கு அறிவே இல்லையா? அவர் கொடுக்க சொன்னாருன்னா என்ன ஏதுன்னு படிச்சு கூட பார்க்காம அப்படியே கொடுத்துருவீங்களா? uneducated fellows. இல்ல பிரியா, உங்களை பார்த்தோன்னே ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பொக்கே எழுதி டிரைவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைச்சது தப்பில்ல. அதை இந்த பொக்கேல எழுதி உங்க டிரைவர்கிட்ட கொடுத்தமிச்சிங்களே, அது கூட தப்பில்ல. ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுனீங்களே, அதுதான் தப்பு. ஐ லவ் யூ கரெக்டா தானே பிரியா இருக்கு? என்ன கரெக்டா இருக்கு? ஐ லவ் யூ ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஹை
LOVE ம் யூ. என்ன யூ YOU தான் யூ யூ கிடையாது. தப்பு தப்பா எழுதிட்டு திருத்தரன் முழிக்கிறத பாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இங்கிலீஷ் எழுதுறவங்கள எனக்கு கண்டாலே பிடிக்காது. கெட் லாஸ்ட். ஓ நானா பிரியா நீங்க இங்கிலீஷ் மீடியமா? ஆமா இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா அதுக்காக தமிழ்ல வீக்குன்னு நினைச்சிடாதீங்க. நான் தமிழ்ல கவிதையே எழுதுவேன். ஓ அப்படியா? எங்க ஒரு கவிதை சொல்லுங்க. நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. எங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. அடடா என்ன ஒரு முக கவிதை. என்ன சொன்னீங்க? இல்லைங்க ரொம்ப நல்ல கவிதைன்னு சொன்னீங்க. தேங்க்ஸ். எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் பிரியா. ஏன்? என்ன சும்மாவே நீங்க ரொம்ப அழகு, இதுல பியூட்டி பார்லர்லாம் போய் எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டு வந்துட்டா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றதா? ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல. only threading, facial, manicure, pedicure, hair color, haircut அவ்வளவுதான். ஐயோ அவ்வளவுதானா? என்னால நம்பவே முடியல. ஓகே ராஜா நான் கிளம்புறேன். பிரியா ஒரு நிமிஷம், நான் ப்ரப்போஸ் பண்ணிருந்தேன் எதுவுமே சொல்லியே. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தேவை. ஸ்பீட் பிரேக்கர் தேவையா? ஒரு நாள் டைம் எடுத்து யோசி பிரியா, நான் வேணா வெயிட் பண்றேன். நோ தேங்க்ஸ். ஓகே சரி சரி பாய் பிரியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீட எந்த நொடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் மணலாலும் இந்த நேரம் தான் கொள்ளுதே. எந்த நாளா அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. வண்ணம் தூரானது வானிலே. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. மீரா நாராயணன் தமிழ் பசங்க டீம்ல பொண்ணா? குட் லக் விஸ்வா. தேங்க்யூ. அடுத்தவன் ஐபோன்ல ISD பண்றது தப்பு ப்ரோ, புரிஞ்சுக்கோ. தீர தீர ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம். என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம், இங்கு துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம். என்னாகிறேன் என்று ஏதாகிறேன், இது காற்றிலே சாயும் குடையாகிறேன். எந்த நெஞ்சானது இன்று பஞ்சானது, அது பரத்தோடுது வானிலே. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது.
வேண்டாம் ப்ரோ. அடுத்த ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ. மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே. கஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, நேற்று நான் பார்த்ததும் இன்று நீ பார்ப்பதும் நெஞ்சம் எதிர்பார்ப்பதும் ஏனடி? யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த நேரத்தில் வேணாம் ப்ரோ. பூரா விட்டு மாங்காயில் ஊறுகாய் போகணும்னு நினைக்கிறது தப்பு ப்ரோ. இன்று வேறானது வண்ணம் நூறானது வானிலே. கிட்ட வராத. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா. ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா. எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா. இழந்ததை மீட்கவா, இரவலும் கேட்கவா. அம்மாடி அம்மாடி நெருங்கி
விழால வெடிக்குது வாடா மேலெல்லாம் தெரிக்குது போடா பொய்யால அதிரன்ன பாரு அலறன ஊரு மஞ்ச வெயில் பச்சை மரண்டா விழால வெடிக்குது வாடா மேலெல்லாம் தெரிக்குது போடா பொய்யால அதிரன்ன பாரு அலறன ஊரு மஞ்ச வெயில் பச்சை மரண்டா எவனும் தனியா பிறந்து வரல துணிஞ்சு நடடா தடிக்கு விழுந்தா திரும்ப எழுந்தா தலைவன் அவன்டா அசத்துவோம் வாடா அதிரடி தாண்டா எவன் இங்கு ஆண்டா போடா அத பத்தி எனக்கு என்னடா போடா கல்லக்கெல்லாம் தாண்டா நெஞ்சுல வீச பூச நெருப்புல நிறம் விட்டுட்டா மறையுது தெரியுது வரையுது நிறையுது வண்ணம் எகிருது அதிருது புரியுது தெரியுது எரியுது அணையுது எண்ணம் காத்த நிறம் மாத்து நம் நட்ப சேர்த்து சேர்த்து ஏத்து கொடி ஏத்து அடவான வில்ல கோத்து மேகம் கருத்தா அதில் மின்னல் வெடிக்கும் கண்கள் சேவந்தா அதில் நட்பு துடிக்கும் நட்பு கோரு கோயில் இங்க எவனும் கட்டவில்லை நட்பே ஒரு கோயில் அட தனியா தேவையில்லை நம்மை தடுப்பா மண்ணில் கூறல்வோம் வா செக்கச்சேவப்பா வாழ்க்கை ஒரு வானோ அதில் நட்பே வண்ணம் ஆச்சு வார்த்தை இல்ல தோழா நீ தாண்டா எந்த மூச்சு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வத்திப்பட்டி இருக்கா?
தடிமாடு பிசாசு நான் என்ன சொல்ல காதல் தான் மண்ணில் தள்ள உயிரோடு என்னை கொல்லாதே உன் கண்கள் தான் என்னை கிள்ள கொலகாரி மெல்ல மெல்ல குழி தோண்டி என்னை தள்ளாதே என்னடி சொல்ற? ஒண்ணும் புரியல. நீ அவனை வச்சுக்கல? ஏய், இனிமே சைட் அடிச்ச? ஐயோ இல்லடா, இனிமே பார்க்க மாட்டேன் சத்தியமா. லைஃப் ஃபுல்லா என் ரம்யா குட்டிய மட்டும் தான் பார்ப்பேன். பால் பூண்ட கணுக்கு எழுத புனைவும் புதிராகும் தன்மதியை மெல்ல கடுவேட்ட தன்னிலை நாடும் தவறி நினைவழகி ஓடிய வீழ்வார். உங்க பேர்ல பாண்டிச்சேரியில ஒரு வில்லா இருக்கு. For every creator, the ambience is an important one. Wish me good luck. நம்ம கல்யாணம் இந்த வீட்ல. இந்த புக்கை நானே பப்ளிஷ் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இப்போ ஜஸ்ட் ஆப்போசிட்டை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்க. இங்கே இறந்தவங்க யாரும் துரோகிகளும் இல்லை, ஆனா அந்த வீடு நாங்க வர வச்சது. இறக்க போறவங்க யாரும் நல்லவங்களும் இல்லை. இங்க நல்லவங்க கெட்டவங்கன்ற பேதமே இல்லை. டெஸ்டினி. என்ன ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய தப்பா? சாவு என் கையில தான்டா. எஸ் கனலில் தவிக்கிறேன், உழந்து பிறழ்கிறேன், உறக்கம் கரைக்கிறேன். It's all about your mindset, Jabir. I'm lost. அந்த ஓடு வேணாம் சார். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பெயிண்டிங்ல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இல்லை, எப்போ